நாம் இந்த நாட்களிலே சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 84ஆம் அதிகாரம் 5 தொடக்கம் 7 வரைக்குள்ள வசனங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நாம் முதலாவது பார்த்தோம், கர்த்தரிலே பலன் கொள்ளுகிறது என்று சொல்லியும், கடந்த கிழமை செவ்வையான வழிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது கர்த்தர் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார் என்று சொல்லியும் பார்த்தோம். நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 84ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஒரு கேள்வி அழகாக கேட்கப்படுகிறது. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிருப்பாராக இருப்பாரா? நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்தே ஆவார். செம்மையான வழிகளிலே நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே நாம் அதற்கு அடுத்தபடியான வசனத்தை நாம் பார்க்கிறதுக்கு ஆயத்தமுள்ளவர்களாக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளும். சங்கீதங்களுடைய புத்தகத்திலே 84ஆம் அதிகாரம் தொடர்ந்து 5லிருந்து 7 வரைக்கும் வாசிப்போம். தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனிதனுடைய கடைசி இலக்கு அல்லது போனால் நிறைவேறுகிற இடம் எங்கே என்று சொன்னால், அவருக்கு முன்பதாக அவருடைய சமூகத்திலே சீயோனிலே தேவ சந்நிதியிலே போய் காணப்படுகிறதான். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய இலக்கும் அதுதான். எப்படி என்றால், இந்த ஓட்டத்தை ஓடி முடித்து தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு தொடர்ந்து ஊழியங்களை செய்யத்தக்கதாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதை வடிவமைத்து கொள்ள வேண்டும் என்கிறது தான் இந்த பூலோகத்திலே நம் ஒவ்வொருடைய எண்ணமாகவும் இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலையுமாக இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, செவ்வையான இருதயத்தில் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அடுத்தபடியாக நாம் அங்கே பார்க்கிறோம், அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கு என்கிற அந்த வார்த்தையை நாம் வேதத்திலே கொஞ்சம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆகோரின் பள்ளத்தாக்கு, சீத்தம் பள்ளத்தாக்கு, சீகோன் பள்ளத்தாக்கு, அதேவேளை கோராகின் பள்ளத்தாக்கு, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு என்று சொல்லி அநேக பள்ளத்தாக்குகளை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, பள்ளத்தாக்கு என்று சொல்லும் பொழுது கண்ணீர், அந்த அழுகை என்று சொல்லும் பொழுது கண்ணீரை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கண்ணீர் தான் அந்த பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு எதனாலே நிரப்பப்பட்டிருக்கிறது என்றால் கண்ணீர். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்கள் இந்த மாலை வேளையிலே ஒரு சில கண்ணீரோடு கூட நாம் காணப்படலாம். ஆனால் என் வேதத்திலே காணப்படுகிற மகத்துவமான வார்த்தைகளின்படி தேவன் அந்த கண்ணீர்களை துடைக்க உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஆனால் ஒன்றே ஒன்று நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் சரி, அவன் ஒரு நாள் அழுதுதான் ஆக வேண்டும். அதனால தான் ஒருத்தன் சொன்னா எப்படி தெரியுமா? பிறக்கும் போதும் அழுகிறான், இறக்கும் போதும் அழுகிறான், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாயே மானிடனே என்று சொல்லுகிறான். இரவின் கண்ணீர் பனித்துளி, முகிலின் கண்ணீர் மலைத்து. இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனுஷன் அழுதா அவ்வளவுதான், அடுத்த அடி. அப்ப மனுஷனுக்கு அழுகை இருக்கிறது என்று வேதமும் தெளிவாக சொல்லுகிறோம். யோபுடைய புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த உலகத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாகத்தான் இருக்கிறான். துக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று சொல்லி அநேகமாக இருக்கு. அப்படியா இருந்தா எல்லா மனிதருக்கும் கண்ணீர் உண்டு. ஒரு முறை ஒரு மனிதன் ரோட்டில் இப்படி நடந்து போகிறான், தலையை இப்படியே குனிஞ்சிட்டு ரொம்ப கவலையாக போய்கிட்டு இருக்கும்போது எதிரே வந்த மனிதன் பார்த்து சொன்னான், என்னப்பா ரொம்ப கவலையாக நீ போகிற, அந்த மூலையில் பாரு, ஒருத்தன் கூடார போட்டு அங்கே எத்தனை பேரை சிரிக்க வைக்கிறான்னு பாரு, நீ அங்கே போனால் நீயும் சிரிப்பேன். அவன் சொன்னான், அந்த சிரிக்க வைக்கிறவனே நான் தான்ப்பா அப்படின்னு. அவன் வாழ்க்கையும் கண்ணீராத்தாக இருக்கிறது. ஆனால் இந்த கண்ணீர்களுக்கு முற்றுப்புள்ளி இல்லையா என்றால், முற்றுப்புள்ளி தர வேண்டியவைகளுக்கு தேவன் முற்றுப்புள்ளி வைக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியா இருந்தா போராட்டங்கள், தவிப்புகள், தனிமைகள், சஞ்சலங்கள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள் நிமித்தமாக இன்றைக்கு ஒருவேளை கண்ணீரோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கலாம். எப்படி இந்த கண்ணீர் போகும் என்று நினைக்கலாம். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, அந்த அழுகையை, பள்ளத்தாக்கை தேவன் ஆனந்த களிப்பாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க, சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய
வருஷம். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். விடிய காலத்திலே களிப்புண்டாகும். சாயங்காலத்திலே என்னது? அழுக. இன்றைக்கு ஒரு இரவு என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் அழுகிற அழுகை என்கிறது ஒரு இரவாக இருக்கிறது. ஆனால் எனக்கென்று ஒரு விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது விடியும். யாக்கோபு இரவெல்லாம் வேதனையோடு கூட காணப்பட்டான். அவன் கிதிரோன் ஆற்றை கடந்த போது சூரியன் உதயமானது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாலைவேளை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த நீதியின் சூரியனாகிய கர்த்தர் இன்றைக்கு பிரகாசமான ஒரு ஒளியை வீசத்தக்கதாக தம்முடைய அன்பையும் அதே வேளை வல்லமையும் விளங்க செய்வார் என்று நான் சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட கண்ணீரா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், தேவன் அந்த கண்ணீரை, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீ நீரூற்றாக்கி கொள்ளத்தக்கதாக, மகிழ்ச்சியாக்கத்தக்கதாக, ஆனந்த களிப்புள்ளதாக மாற்ற கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நான் சொன்ன எல்லாரும் கண்ணீர் விட்டாங்க அப்படின்னு. இயேசு கிறிஸ்து தான் கண்ணீர் விட்டாரு. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவர் என்ன செஞ்சாரு? கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்க. நீங்க பார்ப்பீங்க சொன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரே ஒரு வசனத்தில் போட்டு பாருங்க. இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு அவ்வளவுதான். என்ன செஞ்சாரு? கண்ணீர் விட்டார். நாம மட்டும்தான் அழுகிறோம் இல்ல, அவர் கூட கண்ணீர் விட்டிருக்காரு. எதுக்காக கண்ணீர் விட்டாரு? அங்க பார்த்தா தன்னுடைய சிநேகிதன் மரித்து போனான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் அழுகிறாங்க. அழுத போது இயேசும் கண்ணீர் விட்டார். அதுலேருந்து நாம் தெரிகிறது என்ன? இயேசுவுக்கு நம்ம போல ஒரு அன்புள்ள இருதயம் இருக்கிறது. நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வேதனைகள் இதெல்லாம் காண்கிற ஒரு தேவனை தான் நான் நீங்களும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய பாடுகள் என்னன்றது தெரியும், நம்முடைய வேதனைகள் என்னன்னு தெரியும். அப்போ இயேசு என்ன செய்தார்? கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் லூக்கா நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. என்னது? நகரத்தை பார்த்து என்ன செஞ்சாரா? கண்ணீர் விட்டு அழுதார். ஏன்னா பில்டிங் எல்லாம் உடைஞ்சிருக்குது, அதுக்காக அழுதார். எருசலேம் மதிலெல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு, அதுக்காக அழுதார். ஏன்னா அந்த ஜனங்களை பார்த்தாரு. கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கும் வண்ணமாக நான் உன்னை எத்தனை முறை சேர்த்துக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறேன். அழுகிறாரு. ஏன்னா ஜனங்கள் அழிந்து போகிறார்களே என்று சொல்லி அழுகிறாரு. இந்த கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் அழ வேண்டிய பகுதி அதுதான். நான் முக்கியமாக அழ வேண்டிய பகுதி அதுதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களிலே நான் ஒரு சகோதரனை சந்தித்தேன். அந்த சகோதரனுடைய சாட்சியில் எல்லாம் சொல்லலை, நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். அவர் சரியான போத வஸ்துக்கு அடிமையாக இருந்த வாலிபன். அந்த வாலிபனத்திலே அவர் என்னட்ட சில காரியங்கள் கதைத்த போது நான் அவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி, உனக்கு, ஏன்னா அவர் நான் ரட்சிக்கப்பட்ட நான் அவருக்கு தெரியாது, அவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் அவர் இந்த நாட்டு ஒரு சுவிஸ் குடிமகன். எனவே நான் சும்மா கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் உங்களுக்கு என்ன அந்த போதை மருந்துகள்லேருந்து வந்தால் எப்படியுமே தெரப்பி தான் செய்யணும், தெரப்பி செய்து பல காரியங்கள் செய்து தான் என்ன செய்யணும், விடுதலையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அதனுடைய அனுபவங்கள் என்னன்றது. பல காரியங்கள் நான் பார்த்து அனுபவித்து கேட்டு எல்லாம் செய்ததுனால எனக்கு தெரியும். அப்போ நான் கேட்டேன்னு அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன தெரப்பி செய்யணும்னா ஏசு அப்படின்னார். எனக்கு கேட்டோன்னு பெரிய ஆச்சரியம் போனது. ஏசு எனக்கு போதையிலிருந்து, அதாவது இந்த ட்ரக்ஸ்ல இருந்து எனக்கு விடுதலை தந்தார் அப்படின்னு. அந்த சாட்சி ஒரு அருமையான ஒரு சாட்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைகளிலே எத்தனையோ வாலிபர்கள் அல்லது குடும்பங்கள் வேதனையும் கண்ணீருமாக இருக்கிற நேரத்தில், அழிந்து போகிற உலகத்திலே அழிவை நோக்கி கொண்டு போகிற போது நானும் நீங்களும் அவர்களுக்காக கண்ணீர் சிந்தி ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நான் நல்லா தூங்குவேன் என்று சொன்னானா? என்ன போட்டிருக்கு? என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலை உண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். இரவும் பகலும் நான் அழுவேன்.
என் கண் ஒரு ஊற்று போல அந்த கண்ணீர் வரணும், வந்துகிட்டே இருக்கணும், வந்துகிட்டே. என்ன அவனுக்கு சாப்பாட்டுக்கா, இல்லாட்டி போன தூங்குறதுக்கு இடத்துக்கா? இல்ல, என் ஜனம் அழிந்து போகிறது, என் ஜனம் சிறைப்பட்டு போகிறது, வேதனையோடு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தேசங்களிலிருந்து வந்தவர்களுடைய வாழ்க்கையை கூட நாம் எண்ணி பார்க்கும் பொழுது எத்தனையோ வேதனையான கதைகளை கேட்கிறோமே. எப்படி நாம் நித்திரை கொள்ளுகிறோம்? என்னை சேர்த்து தான் சொல்லுகிறேன், எப்படி நாம் நித்திரை கொள்ளுகிறோம்? எந்த விதத்திலே நாம் சந்தோஷமாக இருக்கிறோம்? ஏனென்றால் நமக்கு யாவும் சௌகரியமாக இருக்கிறது, எல்லாம் நிறைவாக இருக்கிறது. நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், போதும் என்கிற மனதோடு கூட இருக்கிறோம். இது ஒரு சுயநலம் என்று சொல்லுவேன். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறோம். ஆனால் எத்தனையோ பேர் அழிந்து போகிறார்களே, எத்தனையோ பேர் வேதனைகள் மத்தியிலே போகிறார்களே, எத்தனையோ பேர் தற்கொலைக்கு நேராக போகிறார்களே. அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டியதும் ஜெபிக்க வேண்டியதும் என்னுடைய கடமை, உங்களுடைய கடமை. தீர்க்கதரிசி என்ன சொல்றான்னு பாருங்க, 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் வரணும். பகல்ல பார்த்தாலும் கண்ணீர், இரவுல பார்த்தாலும் கண்ணீர். எதற்காக என்று சொன்னா, என் குமாரத்தி இன்றைக்கு என்ன செய்கிறான்னு சொன்னா, அடிமைப்பட்டு போகிறாள், சிறைப்பட்டு போகிறாள். அவளுக்காக நான் கண்ணீர் சிந்தாவிட்டால் யார் சிந்துகிறது? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு வெளியில இருக்கிறவர்களுக்கு நாம் கண்ணீர் சிந்தத்தான் வேண்டும். அதே வேளையில் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறவர்களுக்காக கண்ணீர் சிந்த வேண்டும். நம்முடைய சபையில் இருக்கிறவர்களுக்காக நாம் கண்ணீர் சிந்த வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் பாரப்பட்டு ஜெபிக்கிற ஜெபமானது அநேக அற்புதங்களை செய்யும் என்று வேதத்தின் ஊடாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். ஒவ்வொரு குடும்பங்களை பேர் சொல்லி ஜெபிங்க. முடிந்த தனிப்பட்ட நபர்களை பேர் சொல்லி ஜெபிங்க. உங்க ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டும் போது தேவன் அவைகளுக்கு உங்கள் நிமித்தமாக பதில் கொடுக்க உள்ளவராயிருக்கிறார். என் கண்கள்ல இருந்து கண்ணீர் ஊற்றாய் வரணும்னு சொல்றான், இரவும் பகலும் வரணும்னு சொல்றான். நான் அதுக்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தேன் என்கிறதை அவன் நினைவு கூறுகிறான். இயேசு கிறிஸ்து நகரத்தை பார்த்து அழுதாரு, தேவனுடைய குமாரன் நகரத்தை பார்த்து அழுகிறாரு. அழிந்து போகிறார்களே, அழிந்து போகிறார்களே என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்னைக்கு மாலையில் கூடியிருக்கிற நாமும் கூட ஒரு தீர்மானம் எடுப்போம். எப்படின்னா, இந்த அழிந்து போகிற உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு குறைந்தது ஒரு 2 நிமிஷமாவது ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, அவர்களை ரட்சிக்க மாட்டீரா? அவர்களை மீட்டுக் கொள்ள மாட்டீரா? அவர்களுக்காக நீர் சிந்தின ரத்தம், அந்த ரத்தம் அவர்களை தொடாதா, அவர்களை தேற்றாதா என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள்னா, நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அந்த ஆளுக்கு தெரியாம இருக்கலாம், தேவனுக்கு தெரியும். அதனுடைய நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுதே யோபுடைய சிறையிருப்பை மாற்றினது உண்மை என்றால், உங்கள் தேவை சந்திக்கப்பட வேண்டுமானா நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்காக 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 என்கிறதை விட்டுட்டு, ஆண்டவரே மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்ககிட்ட எத்தனையோ விண்ணப்பங்கள் வரும், அந்த விண்ணப்பங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மனிதனை ரட்சியும், இந்த மகளை ரட்சியும், இந்த வாலிபனை ரட்சியும், இந்த குடும்பத்தை ரட்சியும். ஆண்டவரே, ஒருவேளை நமக்கு தெரிந்த ஆவிக்குரியவர்கள் கூட இன்னைக்கு பின்மாற்றத்தின் போகலாம், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இயேசு கிறிஸ்து இன்னொரு முறை கண்ணீர் விடுறாரு. எப்படின்னா, எபிரேயருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு, எனது பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் கூட விண்ணப்பம் பண்ணினார். மரணத்தினின்று ரட்சிக்கத்தக்கதான தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் கூட இயேசு ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு மாலை வெள்ள கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு இவைகள் எல்லாம், இது ஒரு வசனம், அதை வேற நேரம் பார்ப்போம். இன்றைக்கு நான் சொல்றேன் என்னன்னா, அவரே ஜெபம் பண்ணினா நம்முடைய ஜெபம் தேவைகளுக்கு நாம் ஜெபம் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு அவர் ஜெபம் பண்ணினாராம். இன்னைக்கு தேவ பிள்ளையே, எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க.
ஊக்கத்தோட ஜெபம் பண்ணுங்க. இரவு நேரங்களில் நல்லா ஜெபம் பண்ணுங்க. விழிக்கிற நேரங்களில் 2 ஸ்தோத்திரத்தை பண்ணி பாருங்க. தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்யும் பொழுது இந்த கண்ணீரை தேவன் களிப்பாக மாற்றுவார். இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு அல்லது அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாக மாற்றப்படும். எனக்கு அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படி நான் முதலாவது பாருங்க. நம்ம நினைக்கிறேன், நான் விடுற கண்ணீர் யாருக்குங்க தெரியும்? கர்த்தருங்க பார்க்க போறாரு. அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கு, நம்ம மேலேயா கவனமா இருப்பார்? அப்படியெல்லாம் கூட நாம் நினைக்கலாம். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? சங்கீதம் 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. நான் படுற வேதனை, நான் படுற துக்கம், படுகிற அவமானங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு நீ நினைக்க வேண்டாம், நீ படுகிற வேதனை, நீ படுகிற துக்கங்கள், படுகிற அவமானங்கள் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நீ நினைக்கலாம். ஆனால் அவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் ஆண்டவர் தம்முடைய கணக்கிலே வைத்திருக்கிறார். உன் கண்ணீர் ஏதோ வீணாய் போகிறது, ஏதோ ஒரு டவல்ல நனைச்சது என்று நினைக்க வேண்டாம். அத்தனை சொட்டு கண்ணீரையும் தேவன் தம்முடைய துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார். ஏற்ற வேலை வரும் பொழுது கர்த்தர் அதுக்கு பதில் கொடுப்பார். ஏற்ற வேலை வரும் பொழுது தேவன் பதில் கொடுப்பார். பதில் கொடுக்காத, மௌனமான, ஊமையான அல்லது செயல்பட முடியாதபடி இருக்கிற ஒரு தேவனை நானும் நீங்களும் ஆராதிக்கல. நீ கூப்பிடும் பொழுது இதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தரை தான் ஆராதிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படின்னா நான் செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்ன அப்படின்னா, வாசிங்க யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது என்ன தெரியுமா? உன் கண்ணீர், உன் வேதனை, உன் அழுகை எல்லாத்தோடும் கூட நீ என்ன செய்யணும்? என்கிட்ட திரும்பு அப்படின்றாரு. என்கிட்ட வா அப்படின்றாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்குன்னா, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து. திரும்புனா எங்க திரும்பணும் தெரியுமா? இருதயங்களை கிழித்து தேவனிடத்துல திரும்ப. இருதயங்களை கிழித்து. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம் எப்படின்னா, ஓசியால போட்டிருக்கு 14ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இதை கொண்டு, வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்துல திரும்புங்க. அப்பதான் இந்த இருதயத்தை கிழிக்க முடியும். அப்படியா இருந்தா இந்த இருதயத்தை சுத்தமாக்குறதற்கு தேவனுடைய வார்த்தை அல்லாமல் வேறு எந்த வழியிலே இல்லை. அது செய்ததுக்கு பிறகு நீ என்னிடத்துல வந்து உன் அழுகையோடும் புலம்பலோடும் உன் கண்ணீரோடும் உன் தேவையோடும் கூட வரும் பொழுது நான் அதை சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் என் தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்துல இன்றைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை எங்கேயோ கேட்டுக்கொண்டிருக்கலாம் இந்த செய்தியை. நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் காண்கிற தேவன். உன் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். உன் அலைச்சல்களை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அவர் பதில் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம். இருதயங்களை ஆராய்ந்தறிகிறவர் ஒருவர் உண்டு. அவருக்கு எந்த சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பது தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா இந்த கண்ணீருக்கு என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? கண்ணீர் எப்படி வருது அப்படின்னா, சிலருக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது கண்ணீர் வந்துடும். எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர். சின்னது ஏதாவது சொல்லிட்டா போதும், சின்னதாக கண்ணீராக இருக்கும். சிலருக்கு ஆனந்த கண்ணீராக இருக்கும். எப்போ பார்த்தாலும் சந்தோஷம் சிரிச்சிட்டாங்கன்னா அப்படியே என்ன கண்ணீர் கத்தன்னு வந்துடும். சிலருக்கு கண்ணீர் வந்துச்சுன்னா அந்த பவுசர் மாதிரி தான், தண்ணீர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், நிப்பாட்டவே இல்லாது. பல விதமான கண்ணீர்கள் எல்லாம் இருக்குது இல்லையா?
சிலருக்கு பார்த்தீங்கன்னா செத்த வீட்டுக்கு போவாங்க, செத்த வீட்டுக்கு போனால் சம்மந்தமே இருக்காது, இவங்க அழுவாங்க. ஏன் அழுகிறீங்க அப்படின்னா, எங்களில் ஒருத்தர் இப்படி இருந்தார் செத்து போனால் அது நினைவு வந்துச்சு அழுதேன் அப்படின்வான். நடந்திருக்கு. எங்களில் எங்கள் மாமா பையன் ஒருத்தன் செத்து போனால் அதை பார்த்தேன், இவனை பார்க்கும்போது எனக்கு அது மாதிரி இருந்தால் அதுதான் அழுதுட்டேன் அப்படின்வான். இவனுக்கு அதுவும் சம்மந்தம் இல்லை. சில நேரங்களில் சிலர் அழுகிறதை பார்த்து அழுக வரும். எனக்கெல்லாம் கூட அப்படி தான். எங்கேயாவது போனால் யாரும் அழுதுகிட்டு இருக்காங்களே அதை பார்த்துட்டு எனக்கு அழுக வந்துடும். எனக்கு சம்மந்தமே இருக்காது. சில நேரங்களில் சில காரியங்களை நாம் பார்க்கும்போது, அந்த படுகிற வேதனைகளை பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் கண்ணீர் வருது இல்லையா? இப்படி பல விதமான கண்ணீர்கள். ஆனால் கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையில் கண்ணீரை அனுமதிக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கண்ணீரை அனுமதிக்கிறார். நன்மைக்கும் அனுமதிக்கிறார், தீமைக்கும் அனுமதிக்கிறார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நாமவே நாம் தேடிக்கொள்கிற கண்ணீர் இருக்குது. வேற யாரும் இல்லை, நாம தேடிக்கிறதுக்கு. மற்றவங்க நமக்கு தேடி வைக்கிற சொத்தும் இருக்குது, அது கண்ணீர். அவங்களால நாம் அழுகிறதும் உண்டு இல்லையா? சில நேரம் நம்முடைய அசதியால் வருகிற கண்ணீர்கள் இருக்குது. இப்படி பல விதத்திலும் கண்ணீர் இருக்குது. முதலாவது கர்த்தரால் வர்ற கண்ணீர் என்ன அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையில் ஒப்பு கொடுத்தார். என்னதான்? மீதியானியருடைய வாழ்க்கையிலே இவர்கள் குறுக்கிட காரணமாக இருந்தது யாருன்னா கர்த்தர். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் குறுக்கிட மீதியான வந்த காரணம் யார்? கர்த்தர். ஏன்னா நான் என் ஜனத்துக்கு எவ்வளவோ சொல்லி எவ்வளவோ காரியங்கள்லாம் செய்து பார்த்தேன்ப்பா, ஒன்றுமே சரி வரதில்லை. எனவே உங்கிட்ட கொஞ்சம் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு மீதியானியர் கையிலே ஒப்பு கொடுக்கும்போது அவர்களுக்கு நிம்மதியாக வீட்டில் தூங்க முடியாது, மலைகளிலும் குகையிலும் தங்களுக்கு அடைக்கலம் தேடினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அவருடைய வெள்ளாண்மை எல்லாவற்றையும் அழித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆடு மாடுகளை கொண்டு போய் விடுவார்கள். அப்படியா இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் கண்ணீர். இந்த கண்ணீருக்கு காரணம் யாரு? கர்த்தர்னு சொல்லலாம், ஆனா கர்த்தர் அல்ல. நான் செய்த தவறின் நிமித்தமாக தேவன் என் வாழ்க்கையிலே கண்ணீரை அனுமதித்தார். நாம் எதுக்கு எடுத்தாலும் கர்த்தரை குற்றப்படுத்துவோம். கர்த்தரை குற்றப்படுத்துவதற்கு எந்த விதத்திலும் நமக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று சொல்லுவேன். குற்றமற்றவர் அவர் ஒருவர் தான். அப்படியா இருந்தா நான் என்னை திருத்தாத வரையிலும் தேவன் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? மீதியானியர் கையிலே கொடுத்த போது மனம் திரும்புதல் என்று ஒன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தபோது தேவன் ஒரு இரட்சகனை எழுப்பி அவர்களை ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர்களை அழிக்க வேண்டுகிறது தேவனுடைய திட்டம் அல்ல, அது அவருடைய நோக்கம் அல்ல. ஏனென்றால் நீங்க ஆதியாக 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தேவன் சிருஷ்டித்த மனிதனை அவன் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவன் பாவம் செய்தான் என்ற போது அவனை அழித்திருக்கலாம். ஆவி அவரிடத்திலே அநேகம் இருந்ததல்லவா, பின்ன ஏன் ஒருவனை படைத்தான் என்கிற கேள்வியை தீர்க்கதரிசி கேட்கிறானே. ஏனென்றால் தேவ பக்தி உள்ள சந்ததி தான். இப்பொழுது அது பாவ சந்ததியாக மாறிவிட்டது. அதை அழித்து இன்னொரு சந்ததியை உருவாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லல. அந்த விழுந்து போன மனிதனை தான் மறுபடியும் நிறுத்துவேன் என்கிறதான் தேவ திட்டம். நாம் ஒரு மனுஷன் விழுந்து போன அவனை மீச்சி ஒதுக்கிடுவோம். ஆனால் தேவன் அதல்ல, அந்த மனுஷனை மறுபடியுமாக கொண்டு வரதான். சிம்சோனை ஒரு நோக்கத்தோடு கூட தான் தேவன் தாய்கிட்ட கொடுத்தாரு. சிம்சோனுடைய வாழ்க்கையில எல்லாம் தெரியும், அவனுடைய அர்ப்பணிப்புகள் எல்லாம் தெரியும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு கண்ணீர் வந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னா, அவனுடைய காரியங்கள் பிழையா இருந்த போது அவன் கண்ணீர் உள்ள பாதையிலே கடந்து போனான். அந்த பள்ளத்தாக்கிலே கடந்து போகும்போது அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது தேவன் மறுபடியுமாக அவனுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்ற. அவன் செத்தான்னா, சாகும்போது எப்படி தேதான் தெரியுமா? அப்படியே போனான். அதில் ஒரு திருப்தி அவனுக்கு. சத்துருவை நான் மேற்கொண்டேன் என்கிற ஒரு திருப்தி. இன்றைக்கு மாலில் கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய ஆண்டவர் அதைத்தான் செய்கிறார். ஏன்னா கண்ணீர் நம்ம என்ன விதத்தில் விட்டாலும் சரி, அந்த கண்ணீரை மாற்றுறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக. என்ன தெரியுமா? வார்த்தையை கொண்டு கர்த்தர் இடத்துல திரும்புங்க, கர்த்தர் இடத்துல திரும்புங்க. ஆண்டவரே இதை நான் செஞ்சிட்டேன், எனக்கு மன்னின்னு சொன்னால் கர்த்தர் மன்னிக்க உண்மையாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 1 சாமுவேல் புத்தகத்தில் நாம் பார்க்குற 1ஆம் அதிகாரத்தில்
இந்த நன்மை பெற்ற சிலருடைய காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது 7ஆம் வசனத்தை வாசிங்களே. அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். மற்றவங்களால நம்ம துக்கப்படுறது தான் இல்லையா? மற்றவங்களால துக்கப்படுறது. அண்ணால் வருஷந்தோறும் போவா, ஆலயத்துக்கு போவா. ஆலயத்துக்கு போகும்போது எவ்வளவு சந்தோஷமா போகணும் தெரியுமா? ஆனால் அங்கே போனாலும் துக்கம்தான். ஏன்னா அவளை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளினாலே நோகடிக்கிறதுக்கு ஒரு வீர்தான் ஒரு தீர்ந்த தானே. அவள் எந்த நேரம் அண்ணாலை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. அவளுடைய வாழ்க்கையை கசப்பாக மாற்றினாள், மனமடிவாக்கினாள். கேட்டு 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 கேட்டா சாப்பிடக்கூட முடியாது, தூங்க முடியாது, கண்ணீர் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவள் அந்த கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றினாள். எப்ப தெரியுமா? தேவ சமூகத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றின போது அது கர்த்தர் மாற்றி கொடுத்தார். கர்த்தரிடத்திலே திரும்பின போது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்தது. இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை குறித்தோ, உன் குடும்பத்தை குறித்தோ, உன் பிள்ளைகளை குறித்தோ, அல்லது போனால் எதை குறித்தோ அநேகரை அவமானப்படுத்தி நையாண்டிப்படுத்தி தேவையற்ற காரியங்களை பேசி உன்னை உதாசீனப்படுத்தலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், நீ அதற்கு எதிர்கொண்டு போகாதபடிக்கு மறுபுறமாக திருப்பி தேவனுடைய பாதத்தில் இருந்து அந்த கண்ணீரை உன் இருதயத்திலிருந்து வரவழைத்து அவருடைய சமூகத்திலே நீ ஊற்றுவாய் என்று சொன்னார். ஜெயம் உள்ள ஒரு பாதையாக, மகிழ்ச்சியின் பாதையாக கர்த்தர் மாற்றிக் கொடுக்கொள்கிறார். அண்ணால் வேற ஒன்று சொல்ல, அவகிட்ட சண்டை பிடிக்க போல, நேராக போனா என் இருதய தாண்டர் உமக்கு ஊத்துறாண்டவரே. தேவ சமூகத்தில் ஊத்துனாங்க. மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. இன்றைக்கு மாலை கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தால் இன்றைக்கு அதை செய்ய கர்த்தர் உண்மையாக. என்னுடைய சகோதரன் ஃப்ரெண்டு அண்ணன், அவர் நல்லவர். அவர் சவுதியிலேருந்து வந்தார். சவுதியிலேருந்து வரும்பொழுது கொஞ்சம் பணம் கொண்டு வந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பணம் கொண்டு வந்தார். பணம் கொண்டு வந்து ஒரு காணி வாங்கணும் அப்படின்னு வந்தார். காணி வாங்கணும் வந்தால் இவர் பொக்கெட்டில் இப்படியே வச்சுட்டு இந்த பொக்கெட்டை இப்படியே தட்டிக்கிட்டே இருந்தார். அது தங்கம் காசு ரெண்டும். ஏன்னா கொழும்பில் வந்தால் பயன்தானே. இவர் தட்டிக்கிட்டே இருந்து தட்டி பார்த்து இருக்குதான்னு பார்த்துட்டு மட்டக்களூர்லேருந்து தான் வந்தார். வந்தால் நல்ல குடும்பம். வந்து இதெல்லாம் மாற்றிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு போனால் மனுஷி முன்னால் ஏறிடுச்சு. எங்கே இவர் இங்கே இருக்க, முன்னால் போய் பஸ்ஸில் ஏறி அங்கே நிற்க. இவர் இப்படி எட்டி பார்த்தாரு பாருங்கள். பின்னால் வந்து நோட் பண்ணிட்டு வந்தால் எடுத்துகிட்டு போயிட்டான். அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப கண்ணீரான ஒரு பாதை. அத்தனை வருஷம் சம்பாதித்ததை அப்படியே இழந்து போனார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் அசதி. அதை எந்த முறையிலே நான் கையாள வேண்டும் என்கிறது சரியாக புரிந்து கொள்ளாததுனாலே அதை இழந்து போனார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி காரியங்களுக்கு தொடர்ந்து பேசுகிறாத. அதே வேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தானாலே நமக்கு வருகிற கண்ணீர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏவி விடுமா சில காரியத்தில், அதில் சிக்கிக்குவோம். அதன் பேரில் நம்ம கண்ணீர் அனுபவிப்போம். 1 சாமுவேல் புத்தகத்தை, இந்த 1 புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏறிவிட்டது. சாத்தான் தாவீது கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தரை நேசிக்கிறவன், சங்கீதங்களை பாடுகிறவன், கர்த்தரோடு நடக்கிறவன் என்பதை அறிந்திருந்தான். ஏழ்மையிலிருந்து அவனை கர்த்தர் அரியணையிலே ஏற்றினார் என்பதையும் அறிந்திருந்தான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நாள் வந்து சொல்லுகிறான், நீ இஸ்ரவேலிலே இருக்கிறதை தொகையிடு என்று சொல்லுகிறான். அப்பொழுது யோவாப் சொல்லுகிறான், வேணாப்பா, வேணாம், இதைவிட கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக தருவார். ஏனென்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க எங்க இருந்தீங்க? கர்த்தர் அந்த வனாந்தரத்திலிருந்து உங்களை கொண்டு வந்தாரு. எத்தனையோ சத்துருக்கள், எத்தனையோ காரியங்கள் மேற்கொள்ள இருந்த போதும் கூட எதுவுமே மேற்கொள்ள விடாதபடிக்கு உங்களை ஆண்டவர் இவ்வளவு தூரம் உயர்த்திட்டு வந்தாரே என்று சொன்னாலும் கூட யாருக்கும் அவன் செவி மடுக்கல. எனக்கு தெரியும் அப்படின்னு நிற்கிறான். சரி, ராஜா சொல்லிட்டாருன்னு சொல்லி யோவாப் தொகையிட போனான்.
மனுஷருக்கு இடையில தான் நடக்கிறது. தேவன் அதை பார்க்கிறார். பார்த்து சொல்றாரு, தாவீது கிட்ட தீர்க்கதரிசி அனுப்பி 3 தெரிந்து கொள். 3 நீ தெரிந்து கொள். வேதனை தாங்க முடியல. கர்த்தர் பாப்பாருன்னு நினைக்கல போல இருக்காம அந்த காரியத்தை செய்யும்போது கடைசியில் என்ன ஆகுது? அழுகிறான். நீங்கள் பின்னால் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சவன், நான் தான் ஆண்டவரே. அழுகிறான் தானே? பாவம் செய்தது நானும் என் வீட்டாரையும் தண்டிங்க ஆண்டவரே. இந்த மந்தை என்ன செய்தது? இந்த மந்தை என்ன செய்தது? அவன் அழுகிறாங்க. அந்த கண்ணீருக்கு காரணம் என்ன தெரியுமா? சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தது. சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது ஆசீர்வாதங்கள் இழக்கப்படுகிறது. ஏதேன் தோட்டத்தில் வந்து பெரிய இதெல்லாம் பேசலை, வேண்டாமா என்று தான் கேட்டான். வேண்டாமா என்று கேட்டான். அப்படிதானே? புசிக்க வேண்டாம் என்று அவ்வளோதான் கேட்டான். சின்ன கேள்விதான் கேட்டான். பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். தேவ ஜனங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசாசு கூட நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர் உள்ள பாதையில் வழி நடத்துறதுக்கு நம்ம அனுமதித்து கொண்டு போயிடுவான். அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி அநேக பரிசுத்தவான்கள் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில இடங்களில் சத்ருவுக்கு செவி கொடுத்தது தான். சாத்தானுடைய வார்த்தைக்கு இப்போ சில வேளைகளில் நாம் சில காரியங்கள் இருக்கிறது நாம் அறியாமல் இருந்த காலத்திலே வேத வசனத்துக்கு கூட முரணான காரியங்களை செய்திருக்கேன். நான் செய்திருக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ண வந்த போது எனக்கு வேதம் தெரியாது சரியா. இன்றைக்கு தெரியுமா? இன்னைக்கும் தெரியாது. இன்னைக்கும் தெரியாது. அன்றைக்கு ஒரு அறிவுமே இல்லை. இது அவர் சொன்னா சரி, இவர் சொன்னா சரின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவைகளை பார்க்கும் பொழுது அவைகள் எவ்வளவு பெரிய பிழை என்கிறது தெரிகிறது. காலம் கற்றுக் கொடுத்தது. தேவனுடைய வார்த்தை வர 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 அதை நான் என்ன செய்ய பார்க்க 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 தியானிக்க தியானிக்க இவைகள் பிழை என்று இன்றைக்கு உணர்கிறேன். ஆனால் தேவன் அவைகளை மன்னிக்க உண்பவராக. ஏனென்றால் அறியாமையின் காலங்களை தேவன் காணாதிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது நான் அறியாத காலம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அறியாமல் சாத்தானுடைய காரியங்களுக்கு செவிமடுத்திருக்கலாம். ஆனால் தேவன் அவைகளை பிழை என்று சொல்லும் பொழுது அவைகளை விட்டு விலக நாம் பழகிறோம். அப்ப இந்த கண்ணீர் உள்ள பாதிலிருந்து வெளியில வந்துடலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீங்கன்னா அசதியா இருக்கிறதுனாலே வருகிற இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அதுல கொஞ்சம் இதா போவேன். எபிரேயருடைய புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். என்ன? ஏசாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஈசாக்கினுடைய மகன், மூத்த மகன், ஆசீர்வாதத்துக்குரியவன். ஆண்டவரே சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? யாருக்கு சேஷ்ட புத்திர பாகம்? மூத்தவனுக்கு. ஆண்டவரே சொன்னது யாரு? சேஷ்ட புத்திர பாகம் மூத்தவனுக்கு. ஆனால் அதை அவன் அலட்சியப்படுத்தினான். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்யறான்? அப்பா என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்றான். கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாம் வாங்கிட்டு போயிட்டானே. ஏன்? தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை அலட்சியமாக எண்ணினான். அந்த ஆசீர்வாதத்தை குறித்து அதனுடைய மேன்மையை எண்ணாதிருந்தான். கண்ணீர் விட்டழுதும் மனமாறுதலை காணாமல் போனானாம். இந்த வார்த்தையை நினைக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன் எப்படின்னா, நான் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில், வசதி உள்ள குடும்பத்தில் பிறந்தவன் கிடையாது. சாதாரணமான கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். எங்க வீட்டுக்கு பேர் வச்சிருந்தாங்க அந்த ஊர்ல இருந்தவங்க. எப்படின்னா, எங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களா கமலா ஹோட்டல் தான் பேர் வச்சிருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு பேர் வருவாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தா 20-23 பேர் எப்படியோ வந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீங்க நாங்க போய் சொன்ன போய் விசாரிச்சு பாருங்க. மட்டுக்குள்ளதான் இருக்கும்போது எல்லாரும் வந்தா எல்லாருக்கும் இருக்கிற சாப்பாடை கொடுத்துருவாங்க. எங்க அம்மா கடைசியில் இருக்கிற சுரண்டி எடுத்துட்டு அதுல பானோ ரொட்டியோ அதெல்லாம் போட்டு கறியை கொஞ்சம் இதாக்கிட்டு தண்ணீர் ஊற்றி, எனக்கு ஞாபகம் இருக்கு, சுடு தண்ணி ஊற்றி அதை நல்லா பிணைஞ்சிட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு.
அப்ப எங்களுக்கு அந்த அறிவு இல்லை, அந்த அறிவு இல்லை. நாங்க சாப்பிட்டுருவோம், ஆனா எங்க அம்மா பட்னியா இருப்பாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்திருந்தாலும் கூட என் தகப்பன் என் மீது, என் குடும்பத்தின் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தாரு. அவருடைய நன்மதிப்பின் நிமித்தமாக எங்களுக்கு அநேகர் உதவி செய்தாங்க. எப்படின்னா, இப்படி காசு இல்லை படிக்கிறதுக்கு, அந்த மாஸ்டர் சொல்லுவார், நீ வா நான் உனக்கு படித்து தர்றேன். இந்த இங்கிலீஷ் டீச்சர் அதே வேளை அவரும் முடிந்த அளவு கொஞ்சம் டியூஷன் அது இதெல்லாம் கொடுத்தாரு. கொடுத்து எப்படியோ நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சாரு. 10ஆம் வகுப்பு டெஸ்ட் நடக்கும்போது பெரிய எப்பயும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால், இதுதானே இது தந்துரு கட்டாயம் நீங்கள் ரெடி பண்ணிடணும், நான் பாஸ் பண்ணிடுவேன், நீங்கள் என்ன செய்யணும், ரெடி பண்ணிடணும் அப்படின்ட்டு போனேன். போய் டெஸ்ட் எல்லாம் எழுதுனேன். நானும் நினச்சேன் பாஸ் பண்ணிடுவேன்னு தான் நினச்சேன். அப்போ என்னது, நான் சொன்னேன் எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரணும். சைக்கிள்ட விலை 1000 ரூபா. அண்டர் அண்ட் கொம்பனில் போயிட்டு பப்பா பார்த்துட்டு பகல் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு அந்த மனிதன் காசோடு கூட ஸ்கூலுக்கு வர்றாரு. வரும்பொழுது வாசல் இருந்த நாகரத்ன மாஸ்டர் சொல்றாரு, கண்ணீரோடு அந்த மனுஷன் போனான், கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட. ஆனா அதை இன்றைக்கு நினைச்சு நான் அழுகிறேன். எனக்கு கிடைச்ச அந்த நல்ல சந்தர்ப்பம், எனக்கு படிக்க கிடைச்சது. நான் இன்றைக்கு பெரிய டவல் வச்சு எனக்கு கண்ணீர் இல்லை, ஒவ்வொரு நிமிஷமும் இருதயத்தில் அழுதுகிட்டு இருக்கேன். எத்தனையோ சந்தர்ப்பம் கிடைச்சி படிக்கிறதுக்கு, எத்தனையோ வாய்ப்புகள் கிடைச்சது, அதெல்லாம் தள்ளிட்டு என் வாழ்க்கை எங்கேயோ சந்தோஷம் நினைச்சேனே, இன்னைக்கு அந்த வேதனையை உணர்றேன். அற்பமாய் எண்ணினேன், அசதியாய் இருந்தேன், ஆசீர்வாதத்தை இழந்து போனேன். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எவைகளோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்தணும். இந்த தேசத்திலும் கூட அந்த ஆண்டு என்ன செஞ்சாருன்னா, நல்ல இடத்துல தான் வச்சாரு டொச்சு படிக்கிறதுக்கு. எங்க புத்தி நல்லா இருக்கணுமே, புத்தி சரியில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு இவைகளை கேட்கிற யாரா இருந்தாலும் கூட நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தையும் நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. பப்பாவுடைய ஒரே ஒரு நல்ல குணத்தினால தான் நான் இங்கே இருக்கிறேன். ஏன்னா யார் வீட்டுக்கு வந்தாலும் ஏற்றுக்கொள்வார், யாரையும் ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பான்மை அவர்கிட்ட இருந்தது. ஆனால் என் தகப்பனை அன்னைக்கு தான் நான் கண்ணீர் விட வச்சேன். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவர் நான் கண்ணீர் விட வைக்கலை, என் தாயை கண்ணீர் விட வைக்கலை. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் நான் சரியாக அவங்கள வச்சுருந்தேன். அதுதான் கண்ணீர். என்னது, நான் சவுதியில் வேலை செய்யும்போது என்னோட கூட வேலை செய்த ஒரு தம்பி சொன்னான், தம்பியில் அவன் கொஞ்சம் வயசில் 2 பேரும் ஒரே அளவு தான், ஃப்ரெண்டு சொன்னான், நான் கொழும்புக்கு போகணும், நான் நேவியில் இருக்கேன், எனக்கு வடக்குக்கு போக முடியாது, நான் என் குடும்பத்தை போய் தெரிந்தானே பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னான். இந்த சாட்சிகள் இருக்குது, பார்த்துட்டு வரணும்னு சொன்னான். நீ கொஞ்சம் உதவி செய்வியாடா, அங்கே யார் வீட்லையாவது தங்குறதுக்கு ஒரு இடம். அப்போ நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் தங்குறதுக்கு பப்பாட்ட கேட்டுட்டு நான் சொன்னேன். ஏன்னா என்ன காரியமாக இருந்தால் சரி, நான் அநேக நாடுகள் போயிருக்கலாம், வீட்டில் கூட சம்பாத்தியம் செய்திருக்கலாம். வீட்டில் சொல்லியிருக்க ஒரே ஒரு வார்த்தை, பப்பாவுடைய வார்த்தை இல்லாமல் இந்த வீட்டில் எதுவுமே யாரும் செய்யக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன், அது இப்படித்தான் இன்னைக்கு நடப்பாங்க. பாப்பா இல்லை, ஆனால் அப்போ என்னது, நான் சொன்னேன் பப்பாட்ட கேட்டு சொல்கிறேன்டா அப்படின்னு. பாப்பாட்ட கேட்டேன். பாப்பா சொன்னார், நீ அனுப்பு மகன். ஏன்னா அந்த நேரங்களில் நாங்கள் கொண்டு வந்து வைக்கிறது எங்களுக்கும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இலங்கையில் அங்கேருந்து கொண்டாந்து இங்கே வச்சா எங்களுக்கும் பிரச்சனை தான். ஆனால் பாப்பா சொன்னேன், நீ அனுப்பு மகன். அந்த குடும்பம் இல்லை, அவங்க அண்ணன் குடும்பம் வந்தாங்க, வந்து இருந்தாங்க. இப்போ நான் போன கிழமை அங்கே பார்த்தேன், அந்த தம்பி ஒருத்தன் வந்திருந்தான். அவன் சொன்னான், நான் உங்கள் வீட்டில் இருந்தேன், உங்களுக்கு தெரியாது, நான் இன்னாளோட மகன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னான். பப்பா அந்த நேரம் எல்லாரும் ஜெபத்துக்கு கூப்பிடுவாங்க, எங்களுக்கு இயேசுவை தெரியாது, இயேசுட அன்பு தெரியாது, ஆனால் பப்பாவோட அன்பு தான் இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னான். அது மட்டுமல்ல, அன்றைக்கு பப்பா அவனுக்கு அன்பு காட்டுறதுனால அவனை என்ன இந்த தேசத்துக்கு கூப்பிட்டு விட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரியாது. எப்பொழுதும் அந்த ஆசீர்வாதத்தை உசாதீனப்படுத்த வேண்டாம், உதறி தள்ள வேண்டாம். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுருவை குறித்து பார்க்கிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 75ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய்
என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இயேசு பேதுருவிடத்துல சொல்றார், பேதுருவே நீ என்னை 3 முறை மறுதலிப்பாயப்பா அப்படின்னு. கேட்டவன் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? சவுல போல எங்கேயாவது போய் ஒரு தலபாடத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்திருக்கணும். நான் இனிமேல் வெளியிலே வரமாட்டேன், இதெல்லாம் முடிய வரைக்கும். அப்படித்தானே செஞ்சிருக்கணும். என்ன செஞ்சான்? யோவானை கூப்பிட்டா, யோவான் 2 பேரும் செஞ்சாங்க, போயிட்டாங்க. போயிட்டு எங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க? இயேசுவுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் மத்தியில் உட்காந்து, போர்ச்சவர்களோட தான் இருந்தாங்க. அங்கே உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும்போது அவள் வந்து சொன்னா, இது இயேசுவோட இருந்த கேஸு, பேசுகிறத பார்த்தாலே எல்லாமே தெரியுது அப்படின்னு. ஐயோ எனக்கு தெரியாது, மறுதளிச்சிட்டான். இப்போ நான் கேட்குறேன், மறுதளிச்சவன் காலையில் சேவல் கூவும்போது யாரை திட்டிருப்பான் தெரியுமா? யோவானை திட்டிருப்பான். என்ன கூட்டிட்டு போனானே அவன், என்ன கூட்டிட்டு போனான். உன்னை கூட்டிட்டு போறவங்கள இயேசு தான் உனக்கு சொன்னாரே போயிட்டு ஒளிஞ்சிருன்னு. இயேசு சொன்னார் நீ மறுதளிப்பனு, நீ என்ன செஞ்சிருக்கணும்? புத்தியா போயிட்டு என்ன செஞ்சிருக்கணும்? அந்த வார்த்தையை கனப்படுத்தி நீ உள்ள உட்கார்ந்து இருக்கணும். அதை விட்டு நீ போனது யாருடைய தவறு? இன்னைக்கு நாம் செய்கிற தவறுக்காக மற்றவர்களை குற்றப்படுத்தி வேலை இல்லை. ஆனா ஒன்று செய்தான் அவன், என்ன தெரியுமா? மனம் கசந்து அழுதான். அந்த மனம் கசந்து அழுத போது மனமாறுதல் அவனுக்கு கிடைத்தது. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு உருவம் நடந்த கத்த சொன்னார், நீ ஏன் ஆடுகளுமே என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு கண்ணீர் உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம் வந்திருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், கண்ணீரோடு இன்றைக்கு நீ விதை கம்பீரமா இருப்ப. சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 126 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தைகள், இவைகளெல்லாம் கண்ணீரோடு கூட கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து கொடு. ஆண்டவரே இவைகளை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வியாதி என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே. இந்த தேவை சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த அவமானத்துக்கு பதிலாக, இந்த துக்கத்துக்கு பதிலாக என் வாழ்க்கையில களிப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி, ஓ நீ இன்றைக்கு கண்ணீரோடு கூட நீ விதைப்பா என்றால் தேவன் அவைகளை கம்பீரமாய் அறுக்க செய்வார் என்று சொல்லி நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். கண்ணீரோட விதைக்கணும். இயேசுவே அதை பார்த்துங்க, உங்களுக்கு தெரியாதா? ஜெபம் பண்ணிட்டேனே. என்னது? ஜெபம் பண்ணிட்டேனே. அன்னாள் அழுதாள், சிம்சோன் அழுதான், தாவீது அழுதான், தீர்க்கதரிசி அழுதான். நாமும் கண்ணீரோடு கூட வரும்னா, கண்ணீர் தேவையில்லாததுக்கெல்லாம் கண்ணீர் விடுவோம். தேவையில்லாததுக்கெல்லாம் தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோட இல்லை. அதுக்கு மட்டும்தாங்க பதில் இருக்குது. அதுக்குத்தான் பதில் இருக்குது. உங்களை அலட்சியப்படுத்த அற்பமாக எண்ணுகிற ஒரு தேவன் அல்ல. உங்கள் அலட்சியல்களை கணக்கில் வச்சு துருத்தியில் சேர்த்து வைத்து பதில் கொடுக்கிற ஒரு தேவன். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா தங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக்கி கொண்டவர் சிலரை பற்றி நாம் வேகமாக பார்த்து நம்ம முடிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகத்தில் 30 அதிகாரம் 4 வசனம் நமக்கு தெரிந்தது, வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். எனது தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் தங்களுக்கு அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு என்ன செஞ்சாங்க? அழுதாங்க. அழுது 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 இனிமே அழவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்து போய் நிற்கிறேன், வெறுமையாக நிற்கிறேன் என்று சொல்லி அழுது 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 இன்றைக்கு ஒரு நிலையில நிற்கலாம். சரி, ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த தாவீது என்ன செய்தான் என்று சொன்னால் கண்ணீரோடு போய் அதை விதைத்தான். தேவனிடத்திலே போய் சொன்னான், ஆண்டவரே பாருங்கப்பா, சுற்றிலும் இருக்கிற என் ஜனங்களும் கூட அழுகிறார்கள், நானும் அழுகிறேன் என்று சொன்ன போது அந்த கண்ணீர் உள்ள அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை அவன் நீரூற்றாக்கி கொண்டான். எப்படி என்றால், நீ போ, மறுபடியும் அத்தனையும் திருப்பி கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னாரு? நீ போ, அத்தனை என்ன செய்வ? திருப்பிக்க. இன்னைக்கு திருப்பிக் கொள்ள வேண்டுமானால் நீ இழந்த சந்தோஷம், இழந்த சமாதானம் இன்றைக்கு நீ மறுபடியும் திருப்பிக் கொள்ளனா நீ கண்ணீரோட விதைக்க பழகணும். என்ன செய்யணும்?
கண்ணீரோட விதைக்கப்படணும். தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் கூட இயேசுவே ஜெபம் பண்ணியிருந்திருந்தா, அவர் தான் ஜெபத்தை கேட்கறதுக்கு அவரே ஜெபம் பண்ணிருக்க, பிதாவே அப்படின்னு இல்லையா? தாவீதுக்கு மட்டும் தேவன் தேவன் அல்ல, உங்களுக்கு எனக்கு தேவன் தான். விசுவாசிக்கிறீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஒரு தாய் தன் பிள்ளையை சுமந்துக்கிட்டே போறா. அவன் நம்பிக்கை இழந்து போனான். இனி என் பிள்ளை பிழைக்கிறதுக்கு வழியே கிடையாது, என் பிள்ளை பிழைக்கிறதுக்கு வழியே கிடையாது, அது இன்னும் கொஞ்சம் நேரம் செத்துப்போம், இன்னும் கொஞ்சத்தில் அதை நான் பார்க்க மாட்டேன். வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 16ஆம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். சத்தமிட்டு அழுதாள். நம்மன புருஷன் கைவிட்டுட்டான், இருந்த பிள்ளைன்னு கோணத்தில் சாக போகுது, துருத்தியில் இருந்த தண்ணியும் முடிஞ்சு போச்சு, என்ன செய்ய முடியும்? கண்ணீர் தான் எனக்கு உணவு. அம்பு பாயிர தூரத்தில் வச்சுட்டு அந்த பிள்ளையும் அங்கே அழுது இருக்கும். பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார், அழுது. இங்கேருந்தே அழுகிறா. நான் பார்க்க மாட்டேன், புள்ள சாகிறத என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். கண்ணீரோடு விதைக்கப்பட்டது, கம்பீரமாக இருக்கப்பட்டது. ஒரு துறவு அந்த இடத்துல உண்டானது, பிள்ளை தண்ணீர் குடித்தது. உண்மையா பொய்யா? இது வேதத்தில் பொய்யா? இது வேதத்தில் பொய்யா? விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உங்களுக்காக எனக்காக கர்த்தர் ஒரு துறவை திறக்க மாட்டாரா? சிம்சோனுக்காக மட்டும்தான் பள்ளத்தாக்கு பிளக்கப்படுமா? காற்றையும் காண மாட்டாய், மலையும் காண மாட்டாய், பள்ளத்தாக்கு நிரப்புன்னு ராஜாக்களுக்கு மட்டும்தான் சொல்வாரா? ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறாரு. நான் செய்ய வேண்டியதை செய்வேனே, ஆனால் தேவன் செய்ய வேண்டியதை செய்வார். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபம் எப்படி இருக்கணும், ஜெபம் எப்படிப்பட்டவருடைய ஜெபமாக மாறும் பொழுது கர்த்தர் அற்புதம் கொடுப்பார் என்று சொல்லி ஒரு நாளைக்கு நான் வேதத்தில் படிப்போம். முதலாவது என்ன சொன்னா, ஆண்டவரே நான் சாகிறத பார்க்க மாட்டேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இழந்திருக்கலாம். இன்னொரு தாய் போகிறா, என் பிள்ளைக்கு இருக்கிறதில்ல, எனக்கு விடுதலை வேணும்னு பின்னால் அழுதுகிட்டே போகிறா. இயேசு விடுதலையை கொடுத்தாரு. ஒரு தாயினுடைய ஜெபத்துக்கு ஈடாக இந்த உலகத்தில் எந்த ஜெபமும் கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? கோர்ட்டில் பிள்ளை யார்கிட்ட கொடுக்குறான்னு தெரியுமா? நாங்கள் நீங்கள் வளங்க, நீங்கள் வளங்க, ஏன்னா நீங்கள் தான் அதுக்காக பொறுப்பாக இருப்பீங்க, நீங்கள் தான் அதுக்காக உதிரம் சிந்தினவங்க. அப்படி தானே நினச்சி கொடுக்குறோம். ஒரு சாமியலுக்காக ஜெபிக்கிறதுக்காக ஒரு அண்ணாள் இருந்தா, ஆனால் ஏழின் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அண்ணாளுடைய ஜெபம் தீர்க்கதரிசி ஆக்கினது, ஏழினுடைய பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாய் மாறினார்கள் என்று வேறு சொல்லுது. இருக்கா? இன்னைக்கு ஜெபிங்க. அதுக்காக தகப்பன்மார் ஜெபிக்கக்கூடாதுல்ல, தகப்பன்மாரும் ஜெபிக்கணும். உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கூட என்னிடத்துல வாருங்கள்னு தான் கர்த்தர் சொன்னார் இல்லையா? என்னிடத்துல வாருங்க, திரும்புங்க, இன்னைக்கு திரும்புங்க, வார்த்தையை கொண்டு திரும்புங்க, இருதயத்தை கிழிங்க. கிழிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். மனுஷனுடைய வார்த்தைகள் எம்மட்டும் எதுவரைக்கும் உயர்ந்திருந்தாலும் அதை உடைத்தெறிய வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாதபடிக்கு இருப்பாயானால் செய்ய முடியாது, விசுவாசிப்பாயானால் அதை நிறைவேற்றுவாய். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி எந்த நம்பிக்கையுமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு நிலவரம். ஒருத்தன் செத்து போனா அவனை அன்னைக்கே கொண்டு போய் புதைக்கிறது அந்த நாட்களில். இந்த நாட்களில் மருந்தை போட்டு 1 மாதம் வச்சிருப்பான். சுவிஸ்லேருந்து வர வரைக்கும் அங்கே கிடக்கட்டும், அது 4 நாளும் இல்லையா? அந்த நாளில் அப்படி இல்லை. காலையில் செத்தா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பின்பற்றாங்க, நல்ல ஒரு காரியம், அது கொண்டு போய் பதிச்சிருவாங்க. இப்போ லாசரு மரித்து போனான். மரித்து போன உடனே அங்கே என்ன செய்தாங்க? லாசரு எல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சு கதவை மூடி எல்லாம் முடிஞ்சு. மார்த்தாள் சொல்லுகிறா, அது அழுகி போயிருக்கும், நாற்றம் எடுக்கும் என்று சொல்லுகிறா. அதுதான் உண்மை. அதுல இனி எந்த பிரயோஜனம் இல்லை. நீர் அவன் சாகிறதுக்கு போன இங்க இருந்திருந்தா அவன் பழைச்சிருப்பான்.
அப்ப நாங்க சொல்லி அனுப்பணும். அப்ப நீர் வரல, வியாதியோடு இருக்கும்போது சொல்லி அனுப்பணும். அப்ப வந்திருந்தா சோகப்படுத்திருக்கலாம். ஆனா இப்ப செத்து போனா, இருந்த நம்பிக்கை போனது, சகோதரன் போயிட்டான், இனி உமக்கு சிநேகிதனும் இந்த வீட்டில் இல்லை. அப்படித்தானே? நம்ம சகோதரன் போனா வந்த உட்காந்து சாப்பிட்றதுக்கு வீட்டில் யாரும் இல்லை, சிநேகிதனும் இல்லை, போ அப்படின்றா. ஆனா இன்னொருத்தி இருக்கிற அந்த வீட்டில், விசுவாசம் உள்ளவள் ஒருத்தி இருக்கிறா, தேவ பாதத்தையே நாடுகிற ஒருத்தி இருக்கிறா. அவ என்ன செய்தானா, ஓடி போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவள் கண்ணீர் சிந்தினாள். என்னன்னா, அந்த அழுகையின் பள்ளத்தை நீர் ஊற்றாக்கினாள். வாசித்து பாருங்க அந்த வசனம், 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. என்னது? அவ அழுகிறத பார்த்தோன்னு ஆண்டவருக்கு பொறுக்க முடியல. கண்ணீரோட எல்லாரும் இருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னே, எல்லாருக்கும் நடக்கிறதானம்மா அவளுக்கு நடந்ததுன்னு சொல்லலை. பிறந்த அத்தனை பேரும் சாகணுமே அப்படின்னு சொல்லலை. வாங்க எங்க போவோம், அது நாரட்டும், அவனை உயிரோட தர்றேன். இன்னைக்கு தேவ பிள்ளையே, எத்தனையோ காரியங்கள் உன் மனக்கணக்கிலும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உனக்கு சொன்ன மனக்கணக்கின்படி அவைகள் நாருமே என்று சொன்னாலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ விசுவாசிக்கிறவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் முடியும். அந்த கண்ணீரை களிப்பாய் மாற்றும். இன்னொன்று, நம்முடைய ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தேவன், கேட்கிற தேவன், பார்க்கிற தேவன் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா 2 ராஜாக்களுடைய புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். எசேக்கியாவின் இடத்துல தீர்க்கதரிசியாக ஏசாயா வருகிறான், வந்து சொல்லுகிறான், கர்த்தர் தான் இப்ப முடிவெடுத்திருக்கார். அப்பா, நீ வாழ்ந்தது போதும் என்று அவர் முடிவெடுத்து விட்டார். அவ்வளவுதானே? நீ வாழ போறதில்லை. கர்த்தர் சொன்னதுக்கு பிறகு திருப்பி என்ன வார்த்தை இருக்கிறது? எனவே நீ வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விடு. விஷயம், கதை முடிஞ்சு. அவ்வளவுதானே? நீ முடிச்ச உடனே நீ போயிடலாம். கர்த்தர் சொன்னதுக்கு பிறகு யார் என்னத்தை கேட்க முடியும்? ஆனால் எசேக்கியா ஒரு காரியம் செய்தான். என் தேவன் இரக்கமுள்ளவர், என் தேவன் அன்புள்ளவர், என் தேவன் என் வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார். திரும்பினா சுவர் பக்கம். தீர்க்கதரிசிக்கிட்ட பேசல, நீங்க எனக்காக கேளுங்கன்னு சொல்லல, எனக்காக பேசுங்கன்னு சொல்லல, தானே திரும்பினா, எவ்வளவு மன உத்தமமாய் இருக்கிறேன்னு பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீர் சிந்தினா. அந்த கண்ணீரை கர்த்தர் பார்த்தாரு. கண்ணீரை பார்த்து எசேக்கியாவுடைய கண்ணீருக்கு அதை நீர் ஊற்றாக்கி கொடுத்தாரு. நீந்தி விளையாடப்பா, 15 வருஷம் தர, நீந்தி விளையாடு சொன்னாரா இல்லையா? எல்லாரும் பார்க்குற மாதிரி பார்த்தா ரொம்ப, இந்த நாள் வெயிலாக இருந்தாலும் ஏசியை போட்டுடலாம். இன்றைக்கி தான் குளிராக இருக்குது தானே, ரொம்ப அப்படியே இருக்கிறீங்க. ஏசு இன்றைக்கும் இருக்கிறார். எசேக்கியா கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணினான். அந்த கண்ணீரை கர்த்தர் கண்டாரு. தீர்க்கதரிசிக்கு தெரியாது, வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இருந்தார். வெளியரங்கமாக பதில் கொடுத்தாரு. இன்னைக்கு உங்கள் கண்ணீர் உள்ளத்துக்குள்ளே இருக்கலாம், யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், யார்கிட்டையும் சொல்ல முடியாதா இருக்கலாம். நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட ஒரு பக்கம் இருந்து ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கண்ணீர் விட்டால் வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். போன தீர்க்கதரிசி சொன்னார், போ உள்ளே போ, என் தாசன் சொல்லு, நான் அதை என்ன செஞ்சிட்டேன், தண்ணீர் தடாகமாக மாற்றிட்டேன்னு சொல்லுப்பா. தன்னுடைய முடிவையே மாற்றின கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? இன்னைக்கு மாலில் கூடியிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, போராட்டங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருக்கலாம், கர்த்தருடைய பாதத்தில் போங்க, கண்ணீரோடு இருங்க, அழுகையின் பள்ளத்தாக்க நீர் ஊட்டாக்கிக்கொள்ளுங்க. கடைசியாக நாங்கள் முடிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 65ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் என்னது? அழுகையின் சத்தம், கூக்குரின் சத்தம் எங்க கேட்காது? எங்க கேட்காது?
எதில்? எருசலேமின். அது கேட்காது. எருசலேம் யாரு? நாம தான் எருசலேம். தேவன் வாசம் பண்ணுகிறாரா? இதில் நீ அழுகையின் சத்தம், கூக்குரின் சத்தம், கண்ணீரின் சத்தம் கேட்காது என்று தீர்க்கதரிசி சொல்ல கர்த்தர் சொல்றார். ஏன் தெரியுமா? 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே சொன்னார். என்னதான்? முகத்தில் இருக்க கண்ணீரை கர்த்தர் தொடப்பார். விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு? அப்போ என்ன தெரியுமா நடக்கும்? ஏசாயா 60:20 துக்க நாட்கள் முடிஞ்சு போகும். துக்க நாட்கள் சூரியனும் சந்திரனும் இல்லை, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நாம் கொஞ்ச நேரம் எழுந்திருப்போம். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் வாழ்க்கையிலே செவ்வியான பாதையை தேடுகிறவர்களும் அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே கடந்து போனாலும் அதை நீரூற்றாக்கி கொள்வார்னு சொன்னீரே. ஒரு எசேக்கியாவுக்கு மனமிறங்கின கர்த்தர், ஒரு அண்ணாளுக்கு மனமிறங்கின கர்த்தர், நீர் இன்றைக்கும் இருக்கிறீர் ஆண்டவரே.